ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது சுழியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டு வகையாக செய்யலாம். மைதா மாவுலையும் செய்யலாம் அல்லது தோசை மாவுலையும் செய்யலாம். இப்போ இதுக்கு 2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 4 அல்லது 5 சவுண்டு விட்டு இறக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா குழைய வெந்திருக்கும். கடலைப்பருப்பை நல்லா குழைய வேக விட்டுக்கலாம். அப்போ தான் அது மிக்சியில் அரைக்கிறப்ப நல்லா நைஸாக வரும். சுழியன் யூஸ்வலாக தீபாவளி அன்னைக்கு செய்வாங்க. நம்ம மற்ற நாட்கள்லேயும் இதே பூரணத்தை வச்சு போலி கூட செஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காயை நல்லா திருவிக்கலாம். அடுத்தது ஒரு 2 கப்பு வெல்லத்தை ஒரு வாணலியில் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம அதை பாவு பதத்தில் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா கரைஞ்சா போகும். தேங்காய் பூவை கொஞ்சம் நெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு வறுத்துக்குங்க. அப்போ தான் இந்த பூரணம் கெட்டு போகாமல் இருக்கும். 2வது அதிகமாக இருந்தால் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு அடுத்தடுத்த நாள் செஞ்சுக்கலாம். இப்போது அந்த பாவு காய்ச்சினதில் இந்த தேங்காய் பூவை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அதை நல்லா கிளறிக்கலாம். எப்போதுமே ஸ்வீட்டு செய்கிறப்ப தேங்காய் பூ போட்டோம்னா அது நெய்யில் கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிட்டோம்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வறுக்காமல் இல்லை நெய் விட்டு வறுக்காமல் வச்சா சீக்கிரம் கெட்டு போயிடும் தேங்காய் பூ. இப்போ தேங்காய் பூ வெல்லம் 2ஐயும் நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு இப்போது அதில் ஏலக்காய் பொடி போட போகிறோம். ஒரு 7 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா பொடியாக நுணுக்கிக்கலாம். இப்போ அந்த தோல் எடுத்து கூட நீங்கள் டீ போடுறப்ப அதில் போட்டுக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி நம்ம போட்டோம்னா அது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இந்த தோலெல்லாம் எடுத்து டீ போடுறப்ப சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா ஈஸியாக பொடியாக இடிக்கிறதுக்கு வரும். அது அந்த தோல் எடுத்ததுக்கப்புறம் பொடிச்சு வச்ச ஏலக்காயை வெள்ளைப்பாவோடு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி கொட்டி கிளறிக்கலாம். அடுத்தது நம்ம கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சுக்குங்க. அதை மிக்சியில் போட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இது நல்ல நைஸாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாவு பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை இந்த பூரணத்தை ஈவன் போலி கூட செய்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ நான் இதில் ஒரு பாதி எடுத்து வச்சு போலி செய்கிறதுக்காக தான் நிறைய செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் இந்த அளவில் நீங்கள் பாதி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அதாவது போலி செய்ய வேணும்னு நினைக்கிறவங்க இந்த அளவு போட்டுக்குங்க. இல்லை வெறும் அந்த சுழியன் மட்டும் போகிறவங்க இதில் பாதி போட்டுக்குங்க. நான் போலிக்கும் சேர்த்து தான் இந்த மாவை ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், அருமையான நம்மளுடைய பூரணம் ரெடி ஆகிடுச்சு. சுழியனுக்கு போலிக்கெல்லாம் உள்ள பூரணம் ரெடி ஆகிட்டு இப்போ இது தேவையான அளவு எடுத்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு எதுக்குன்னா நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக போடுறோம். ஒரு சின்ன அதாவது ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டுக்குங்க. இல்லை ஆப்ப சோடா வச்சுருக்கவங்க அதையும் போட்டுக்குங்க. நல்லா கிளறிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்குங்க. கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது இந்த பேட்ரு இந்த மாவு கட்டியெல்லாம் இல்லாமல் கரெக்டாக தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ஏதாவது சின்ன கட்டி இருந்தாலும் அது வெடிக்கும். அப்புறம் நம்ம தண்ணியில் போட்டோம்னா மேலெல்லாம் எண்ணெய் தெரிச்சிரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதை செய்யுங்க. இதை நல்லா கரைச்சிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு ஊற வைங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். அடுத்தது இப்போ தோசை மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் இது 2மே செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது மைதா மாவில் செஞ்ச பேட்டரும் தோசை மாவில் செஞ்சதை செஞ்சு காமிக்கிறேன். அதாவது உருட்டி வைக்கிறத உங்கள் தேவையான சைஸுக்கு உருட்டி அதை மாவில் போட்டு எண்ணெய் சட்டியை அதாவது வாணலியில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் போடணும். ஒன்று ஒன்றா போடுங்க. ஒன்று வெந்ததுக்கப்புறம் அடுத்தது போடணும். ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அந்த உருண்டையை வேறு வேறு பக்கத்துக்கு திருப்பி விடணும். இல்லைன்னா ஒரே பக்கம் செவந்து போயிடும்.
எப்போதுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செய்கிறப்போ ஒன்று ஒன்றா போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒன்றுக்கு மேலே போட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து ஒட்டிக்கும். அப்புறம் எல்லா பக்கமும் செவந்து போகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம அருமையான வந்து மைதா மாவு சுழியன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம தோசை மாவில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தோசை மாவு இதே மாதிரி நல்லா சரியான பதத்துக்கு வச்சுக்கோங்க, தண்ணியெல்லாம் வச்சுக்காதீங்க. இப்போ அதையும் அதே மாதிரி போடுங்க. ஒன்று அதில் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அடுத்ததை போடுங்க. மைதா மாவு அளவு தோசை மாவு ஒட்டாது, ஆனாலும் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி ஜாக்கிரதையாக போடணும். இதில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம பூரணம் செஞ்சு நல்லா ஆற விட்டுறணும். சூடாலாம் எதுவும் வச்சு செய்யாதீங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருட்டி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூரணம் அதை வந்து எண்ணெயில் மாவில் துவச்சி போடுங்க. தோசை மாவில் செஞ்ச சுழியனும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் செவந்த மாதிரி இருக்கும், அந்த மைதா மாவு மாதிரி இருக்காது. ஆனால் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 தோசை மாவு சுழியன், மைதா மாவில் கரைச்ச சுழியன் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பூரணத்தை நீங்கள் எப்போதுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தோசை மாவில் வந்து பிள்ளைக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் வந்தவுடனே ஸ்வீட் கொடுத்தோம்னா இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.